புதிதாக வெளியிடப்பட்டுள்ள 2000 ரூபாய் நோட்டுகளை காட்டினால் பிரதமர் மோடி பேசுகிறார் எங்கே என்கிறீர்களா? அதற்காக என்றே ஒரு ஏபிபி உருவாக்கப்பட்டுள்ளது. இது குறித்து சொல்கிறார் நமது சிறப்பு செய்தியாளர் சுகிதா. ரூபாய் நோட்டுகள் விவகாரம் நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் புதியதாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய 2000 ரூபாய் நோட்டுடைய சிறப்பம்சங்களை ஏற்கனவே நீங்கள் அனைவரும் அறிந்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் இப்பொழுது புதியதாக ஒரு நவீன ஆப் ஒன்றை வடிவமைத்திருக்கிறார்கள். அந்த ஆப் ஆனது 2000 ரூபாய் நோட்டுடைய எந்த பகுதியில், இரண்டு பக்கத்தில் எந்த பகுதியில் நாம் காண்பித்தாலும் அதில் மோடி அவர்கள் ஏற்கனவே அந்த அறிவித்த ரூபாய் நோட்டுகளை திரும்ப பெறுவது குறித்தும் கருப்பு பணம் ஒழிப்பு குறித்தும் அவர் கூறிய அந்த அறிவிப்புகளை அந்த உடனடியாக நாம் அந்த ரூபாய் நோட்டுகள் வழியாக கேட்கக்கூடிய அளவில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று நாம் பழைய 20 ரூபாய் நோட்டுகளிலேயோ அல்லது 100 ரூபாய் நோட்டுகளிலேயோ நாம் அப்படி செய்தோம் என்றால் அது போன்ற எந்த ஒரு இந்த ஆப்பை அது செயல்படுவதாக தெரியவில்லை. அது செயல்படுவதும் இல்லை. புதிய 2000 ரூபாய் நோட்டுகளில் மட்டுமே செயல்படுகிறது. அந்த காட்சிகளை இப்போது நாம் பார்க்கலாம். Namaskar. In country's history, there come moments when every person feels he too should be the part of that moment. He too should be the part of that moment. That he too should make his contribution. ஏற்கனவே 2000 ரூபாய் நோட்டு குறித்து பல்வேறு நகைச்சுவையான விமர்சனங்கள் சமூக வலைதளங்களில் ஒரு ரோஸ் மில்க் செய்வதில் ஆரம்பித்து அதனை கசக்கி பிழிவது வரை பல்வேறு விமர்சனங்கள் வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த குறிப்பாக பிரத்யேகமாக மோடி நோட் என்று தயாரிக்கப்பட்டிருக்கிற வடிவமைக்கப்பட்டிருக்கிற இந்த ஆப் புதிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தும் என்று நம்பலாம். ஏனென்றால் ரிசர்வ் வங்கியுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு இதை வடிவமைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. விளம்பர நோக்கத்தில் மட்டுமே இது தயாரித்திருப்பார்கள் என்றே இதுவரைக்கும் நமக்கு தெரிய வருகிறது. இனி வரப்போகிற 1000 ரூபாய் நோட்டுகளோ அல்லது 500 ரூபாய் நோட்டுகளோ இது போன்ற நவீன தொழில்நுட்பத்தை ஆப் போன்றவற்றை பயன்படுத்தி இது போன்ற விஷயங்களை செய்யும் பொழுது இந்த நோட்டுகளுடைய நம்பகத்தன்மை ரிசர்வ் வங்கியுடைய கொள்கைகள் அனைத்துமே கேள்விக்குரியதாகவும் அமையும் என்பதை வெளிப்படுத்துவதற்காகவே இந்த ஒரு டெமோ என்று சொல்லக்கூடிய அளவில் இதை உங்கள் முன்னால் நாங்கள் செய்து காண்பித்திருக்கிறோம்.